கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் இந்த நாளிலே மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலில் மட்டுமே காணப்படக்கூடிய இரண்டாவது உவமையை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 37வது வசனம் வரை இந்த உவமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உவமைக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், வீட்டு தலைவர் உவமை. வீட்டு தலைவர் உவமை என்று சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உவமையை வாசிக்கின்ற போதே நமக்கு தெளிவாக புரிகிறது, இந்த உவமையை ஆண்டவர் எதை மையப்படுத்தி, எந்த காரியத்தை மையப்படுத்தி சொல்லி இருக்கிறார் என்றால், கர்த்தருடைய இரண்டாவது வருகையை குறித்து அவர் மையப்படுத்தி போதித்திருக்கிறார். பொதுவாக மார்க்கு 13ஆம் அதிகாரம் முழுவதுமே இரண்டாவது வருகையிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை உவமையாகவும் அடையாளங்களாகவும் ஆண்டவர் போதித்திருப்பார். கடைசியிலே அதை முடிக்கின்ற போது, அந்த இரண்டாவது வருகையை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால நீங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த உவமையை சொல்லி முடிக்கிறார். அப்போ இந்த உவமையின் மைய கருத்து நமக்கு தெளிவாய் புரிய வருகிறது. நாம் விழித்திருக்க வேண்டும், அல்லது விழித்திருந்து ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை இந்த உவமையிலே ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். இந்த உவமை என்ன? இந்த உவமையில ஒரு வீட்டு தலைவர் இருக்கிறார். அந்த வீட்டு தலைவருக்கு அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அநேக வாயிற்காவலர்கள் அல்லது வாயிற்காவலன் என்று சொல்லி ஒரே ஒருவன் இருப்பதாக 34வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டு தலைவர் தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறார். அவர் வீட்டை விட்டு வெளியே போயாச்சுன்னா வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்களை யார் கவனிப்பார்? ஒருத்தருமே கிடையாது. ஏன்னா தலைவர் இருந்தாதான், அல்லது மேலாளரோ அல்லது பொறுப்பாளரோ இருந்தாதான் கீழே பணி செய்கிற பணியாளர்கள் உண்மையாய் வேலை செய்வார்கள். அப்போ இந்த வீட்டு தலைவர் என்ன செய்கிறார்? அந்த வீட்டில் இருக்கிற பணியாளர்களை எல்லாம் அழைத்து, நான் இவ்விதமாக தூர தேசத்துக்கு போகிறேன், உங்க எல்லாருக்கும் நான் ஒவ்வொரு பொறுப்பை தாரேன், என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேலையினுடைய பொறுப்பை தருகிறேன், அந்த வேலையை நீங்க சரியாய் செய்ய வேண்டும், நான் திரும்பி வரும்போது நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பணியாட்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். கூடுதலாக வாயிற்காவலனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார் என்றால், பணியாளர்களையும் அவன் கவனிக்க வேண்டும், அதே சமயத்துல நுழைவு வாயில் இருந்து கொண்டு எந்நேரமும் அந்த வீட்டையும் காத்து கொள்ள வேண்டும், பணியாளர்களும் சரியாய் வேலை பார்க்கிறார்களா இல்லையா என்பதையும் அவன் காக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வேலையை அந்த வாயிற்காவலனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ இந்த மனிதன் தூர தேசத்துக்கு போயிட்டு அப்படி அந்த வேலையை கொடுக்கின்ற போது அவர் திரும்ப எப்போ வருவார் என்று சொல்லவில்லை. நான் திரும்பி வருவேன், ஆனா எந்த நேரத்துல வருவேன், எந்த காலத்துல வருவேன் அப்படின்னு சொல்லவில்லை. அப்ப நான் எப்ப வந்தாலும் நீங்கள் வேலை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் இந்த உவமையினுடைய ஒரு முழுமையான ஒரு கருத்தாக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த வீட்டு தலைவர் என்பவர் யார் என்றால், ஆண்டவரை அது குறிக்கிறது. பிதாவாகிய கடவுளை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை குறிக்கின்ற விதமாய் காணப்படுகிறது. அங்க இருக்கிற பணியாளர்கள், அங்க இருக்கிற வாயிற்காவலன் யார் என்றால் நாம் தான். ஆண்டவர் நம்மை நம்பி பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை நம்பி இறை அரசு, ஆண்டவருக்குரிய பரலோக ராஜ்யம் இந்த உலகத்திலே கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த பொறுப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் பணி செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை பெற்றுக்கொண்ட நான் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கேன், பதவியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் மேல கால் பட்டு உட்காருவதற்கு அந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படவில்லை. களத்திலே இறங்கி பணி செய்ய வேண்டும். அந்த பணியை நாம சரியானபடி செய்கின்ற போது ஆண்டவர் எந்த வேளையிலும் அவர் வரலாம். அவர் வருகின்ற போது நம்ம பணி செய்கிறவர்களாய் காணப்பட்டால் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம போக முடியும். அதைத்தான் ஆண்டவர் இந்த உவமையில நமக்கு மையப்படுத்துகிறார். அப்ப இந்த உவமையினுடைய ஒரு முழுமையான சாராம்சத்தை நாம் இப்போது அறிந்து கொண்டோம். இந்த உவமையினுடைய காரியத்திலிருந்து முழுமையாய் நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், ஒரே ஒரு காரியம்தான். விழிப்புடனும் அர்ப்பணிப்புடனும்
இருக்க வேண்டும். அதுதான் இந்த உவமையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். விழிப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருக்க வேண்டும். இந்த பணியாளர்கள், இந்த வாயிற்காவலர்களை பார்த்தீங்கன்னா, தலைவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் பணி செய்கிறார்கள். வாயிற்காவலன் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறான். நுழைவாயில நிற்கிற அந்த செக்யூரிட்டி அவன் பகல் முழுவதும் விழித்திருக்க வேண்டும், ரா முழுவதும் விழித்திருக்க வேண்டும். இரவிலையும் எந்த கேடும் வீட்டுக்குள்ளாக வந்துவிடக்கூடாது. பகல்லையும் பணியாளர்கள் எல்லாரும் சரியா வேலை பார்க்கறாங்களான்னு சொல்லி கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு அந்த செக்யூரிட்டிக்கு இருக்கிறது. அப்ப அந்த பணியாளன் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறான், அதே வேளையில விழிப்புடனும் செயல்படுகிறான். அப்ப இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கண்களை விழித்து கொண்டு இருப்பது அல்ல, நம்முடைய உள்ளம் எப்போதும் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஆண்டவர் வருவார். எந்த நேரத்திலும் ஆண்டவர் வந்து, நான் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கேன, அந்த பொறுப்புல இருந்து நீ செய்த நன்மைகள் என்ன, அந்த பொறுப்புல இருந்து நீ கொடுத்த கனிகள் என்ன, அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு நீ சம்பாதித்த ஆத்துமாக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாரே, அந்த பணியிலே நான் உண்மையாய் செயல்பட வேண்டுமே என்ற எண்ணத்தோடு நாம் அனுதினமும் வேலை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அர்ப்பணமுள்ள இருதயத்தோடு நாம் செயல்படுவதற்கு அழைக்கப்படுகிறோம். இங்கு விழிப்புடன் அல்லது விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில் 6 வசனங்கள் இருக்கிறது, 32 37 வசனம் வரைக்கும். இந்த 6 வசனங்கள்ல எத்தனை முறை விழித்திருங்கள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? இந்த 6 வசனங்கள்லையும் எத்தனை முறை விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது? வேகமா சொல்லுங்க பாப்போம். 4 5 4 முறையா 5 முறையா? முதலாவது எங்கு வந்திருக்கிறது? 33வது வசனத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து 34வது வசனத்துல விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அடுத்து 35வது வசனத்துல நீங்களும் விழித்திருங்கள். அப்ப எத்தனை முறை? 3 முறை. அடுத்து 36ல தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். இது 4வது முறை. 37வது வசனத்துல விழித்திருங்கள். 5 முறை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த 5 முறை சொல்லப்பட்டிருக்கிற இந்த விழித்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையில 3 விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த 3 விதமான வார்த்தைகளும் 3 விதமான செயல்களை குறிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. தமிழ் மொழிபெயர்ப்புல வெறுமனே விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையில 3 விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் வார்த்தை பிளப்போ என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கவனிப்புடன் இருக்க வேண்டும். வாட்ச் அவுட் தமிழிலே எழுதி கொள்ளுங்கள், கவனிப்புடன் இருக்க வேண்டும். அப்போ எப்படி இந்த வாயிற்காவலன் ஒரு கவனத்தோடு இருந்து கொண்டு செயல்படுவாரோ, அதே போல அங்க இருக்கிற அந்த பணியாளர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல கவனமா இருந்து வேலை செய்வார்களோ, அதே போல நாமும் கவனமா இருக்க வேண்டும். இப்போ நம்ம ரோட்ல நடந்து போகின்றோம். நம்ம ரோட்ல நடந்து போகின்ற போது கல்லோ இல்ல பள்ளமோ இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி சரியாய் கவனமாய் நம்ம நடந்து போவோம். மேடு பள்ளங்கள் பார்த்துதான் கவனமாய் நடந்து போவோம். சின்ன வயசுல சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அதை பார்த்து நடக்க மாட்டாங்க. அப்ப நம்ம பிள்ளைய பார்த்து என்ன செய்வோம்? கீழே பார்த்து நட அப்படித்தானே சொல்லுவோம். கீழே பார்த்து நட, கீழே என்னது இருக்கு அதை பார்த்து நட அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல கவனமாய் நாம நடக்க வேண்டும். காரணம் என்னன்னா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். வகை தேடுகிறான் அப்படின்னா எந்தெந்த வழியில நம்மளை விழ பண்ணலாம், எந்தெந்த காரியத்தை கொடுத்தா இந்த மனிதனை இந்த மனுஷியை நம்ம விழ பண்ணி விடலாம், ஆண்டவருடைய பாதையில் இருந்து விலக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறான். இப்ப நம்ம கவனமா இருக்க வேண்டும். இது முதல் விழித்திருத்தல். 2வது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்ன வார்த்தை என்றால் கிரேகோரியோ அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா என்னன்னா, ஐ எம் வேக்ஃபுல் அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா, தூங்காமல் விழித்துக் கொள்ளுதல். தூங்காமல் விழித்துக் கொள்ளுதல். இது தூங்காமல் விழித்துக் கொள்ளுதல்னா எப்படிப்பட்ட பொருளை தரக்கூடியது என்றால், சோம்பலில் இருந்து விழித்துக் கொள்ளுதல். அதுதான் உண்மையான பொருள். சோம்பலில் இருந்து விழித்துக் கொள்ளுதல். வசனங்கள் 34, 35, 37 இந்த 3 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற விழித்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, சோம்பலில் இருந்து விழித்துக் கொள்ளுங்கள்.
34, 35, 37. முதலாவது பார்த்த விழித்திருங்கள் 33வது வசனத்தில் இருக்கிற விழித்திருங்கள். சரியா? இரண்டாவது பார்த்திருக்கிற விழித்திருங்கள் 34, 35, 37. இந்த 3 வசனங்களிலும் சொல்லப்பட்டுள்ள விழித்திருங்களுக்கு என்ன பொருள்? மூல பாஷையில என்னன்னா, சோம்பலில் இருந்து விழித்துக் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட வேலையை சோம்பேறித்தனத்தோடு செய்யக்கூடாது. கொடுக்கப்பட்ட வேலையை உற்சாகத்தோடு ஆவலோடு நம்ம செய்ய வேண்டும். சோம்பலாய் நாம செய்வோம் என்று சொன்னால் அதன் பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சொல்லுங்க, வசனம் தெரியாதா? கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய கடினமுள்ள வார்த்தையை பாருங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே சோம்பலாய் நம்ம இருக்கக்கூடாது. உற்சாக மனதோடு, உள்ள ஆர்வத்தோடு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற பாரத்தோடு, கடவுளுக்காக உழைக்க வேண்டும் என்கின்ற இருதய சிந்தையோடு நம்ம செயல்பட வேண்டும். இப்ப நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். வெறுமனை விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னா எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல. வெறுமனை விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னா தூங்காமல் விழித்திருப்பது மட்டுமல்ல. விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னா எப்போதும் ஆலயத்துக்கு மட்டும் வருவது அல்ல. இவைகளோடு கூட கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், களப்பணியில் ஈடுபட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக பொறுப்புகளில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கை நீட்டி வேலைக்காரர்களுக்கு வேலை ஏவுவார்களை ஒழிய அவங்க கீழே இறங்கி என்ன செய்ய மாட்டாங்க? வேலை செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட பொறுப்பாளர்களை தரல, நமக்கு அப்படிப்பட்ட பொறுப்பை தரல. நாமும் களப்பணியில் இறங்கி செயல்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். இந்த உலகத்துல தேவ ஆளுகையை கொண்டு வர வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். அதே சமயத்துல உழைக்க வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதே சமயத்துல சோம்பலாயிராமல் கர்த்தருக்காக அனுதினமும் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விழித்திருக்கிற பணியாளர்களாக, விழித்திருக்கிற காவலாளியாகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். மூன்றாவது விழித்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அது என்ன பதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 36வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விழித்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பதம் மூல பாஷையில் என்றால் அக்ரிரேனையோ அப்படின்னு சொல்லுவார்கள். அதை ஆங்கிலத்திலே ஸ்டே அலர்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸ்டே அலர்ட். இது என்ன தமிழில நம்ம இதை எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட பணியின் மீது கண்ணோக்கமா இருந்து விழித்திருத்தல். எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. கொடுக்கப்பட்ட பணியின் மீது கண்ணோக்கமாய் இருந்து விழித்துக் கொள்ளுதல். முதல்ல பார்த்தோம் கவனமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தோம் சோம்பலில் இருந்து விழித்திருந்து நம்ம செயல்பட வேண்டும். மூன்றாவது பார்க்கிறோம் கொடுக்கப்பட்ட பணியில மட்டும் கண்ணோக்கமா இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? விழித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தவிர, வேலையை தவிர மற்ற காரியங்கள் எல்லாம் சரியாய் செய்வோம். அப்படிதானே? பாருங்க, எடுத்துக்காட்டாக நம்மில் அநேகர் இரண்டாவது வருகை எப்போ நடக்கும், இரண்டாவது வருகைக்கான அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து மேத்ஸ் ஒரு கணக்கு போட்டு, அப்போ இந்த நாள்ல தான், அப்போ இந்த நிமிடத்துல தான், இவ்வளவு நாளுக்குள்ளதான் ஆண்டவருடைய வருகை நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? கணக்கிட்டு பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரே வார்த்தையிலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 13:32 வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மத்தேயு 13:32. மார்க் 13:32. மார்க் 13:32. ஆண்டவர் ஒருவர் தவிர வேற யாரும் அறிய மாட்டார். குமாரனும் அறிய மாட்டார், தூதர்களுக்கும் தெரியாது. அந்த நேரம் நமக்கு தெரியாது, அந்த நாள் நமக்கு தெரியாது. ஆனா நாம என்ன செய்வோம்? ஆத்தும ஆதாயம் பண்ண மாட்டோம், விழித்திருந்து ஜெபிக்க மாட்டோம். ஆனா ஆண்டவருடைய வருகை எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்துல நடக்கதெல்லாம் கண்ணோக்கமா பார்த்து பார்த்து அதிலே மட்டும்தான் கண்ணோக்கமா இருப்போமே ஒழிய நாம் செயல்படாமல் இருப்போம். ஆகவேதான் ஆண்டவர் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியின் மீது நீங்கள் கண்ணோக்கமா இருந்து விழித்திருங்கள். ஆண்டவருடைய வேலையை அறிவது நம்முடைய காரியம் அல்ல. அவர் வருவார் நிச்சயம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் நிச்சயம் வருவார். அது நடு இரவோ நடு பகலோ அல்லது காலமோ அல்லது மாலையோ எப்பவோ எந்த நிமிடமோ எந்த நாளோ கண்டிப்பாக வருவார். ஆனா நாம் செய்ய வேண்டியது அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும்.
நாம் செய்ய வேண்டியது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். நாம் செய்ய வேண்டியது சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நாம் செய்ய வேண்டியது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இவைகளின் மீது நம்முடைய கவனம் இல்லாமல் மற்ற காரியங்கள் மீது நம்முடைய கவனம் இருக்குமே என்றால் நாம் இன்னும் விழிக்கவில்லை. இப்ப எனக்கன்பானவர்களே, 3 விதமான விழித்துக் கொள்ளுதலை நாம் இன்றைக்கு பார்த்தோம். நாம் எப்படி இருக்கிறோம்? கவனமாய் நடக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை. 2வது, சோம்பலாய் நம்ம வேலை செய்கிறோமா? கடவுளுடைய பணியை அசதியாய் செய்கிறோமா? 3வதாக, நமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனமாய் கண்ணோக்கமாய் நம்ம செயல்படுகிறோமா, அல்லது மற்ற காரியங்களை கண்ணோக்கமாய் நம்ம செயல்படுகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்த்து இந்த மாலை வேளையிலே இந்த உவமையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததின்படி விழித்திருந்து நம்ம ஆயத்தத்தோடு அர்ப்பணிப்போடு இருப்பதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.